வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி இருக்குது பார்த்தீங்களா? திருச்சுழியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்று இருக்குது. அந்த கல்லூரியில் பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குல்ல, அதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் திருச்சுழி எம்எல்ஏ தங்கம் தென்னரசு அவர்களும் கூட இருக்கார். அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜுடைய ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டுடைய திறப்பு விழாவுக்கு ஏன் மத்திய நிதியமைச்சர் வராங்க? சமீபத்தில் தான் டெல்லி ராஜகோபாலன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது ஒரு மத்திய அமைச்சர், ஒரு பெண் மத்திய அமைச்சர் தமிழகத்துடைய ஒரு மூத்த பெண் எம்பி கிட்ட 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்காங்க, டின்னர் கொடுத்து 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். பெண் மத்திய அமைச்சர்னா நிர்மலா சீதாராமனாக தான் இருக்கும். தமிழகத்தை சேர்ந்த மூத்த பெண் எம்பினா கனிமொழியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் கனிமொழி அவர்களுடைய மீட்டிங் நடந்திருக்கா? 3 மணி நேரம் ஆலோசனையா? அப்போது டிஎம்கே பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் தான் அப்படின்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போது தங்கம் தென்னரசு, நிர்மலா சீதாராமன் இவங்களுடைய மீட்டிங் நடந்திருக்கு. போகிற போக்க பார்த்தா டிஎம்கே பிஜேபி கூட்டணி உறுதி தான் போல. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? தமிழகம் முழுவதும் வீத லீடர்ஸ் இயக்கம் சார்பாக போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுவதும் நேற்று நடந்துச்சு. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய அப்பா கலந்துருக்காருங்க. அந்த புகைப்படம் வைரலாக ஷேர் ஆகுது. அண்ணாமலையுடைய இயக்கத்தில் ஓய்வு பெற்ற பல போலீஸ் அதிகாரிகள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அதிகமாக சேர்ந்துக்கு இருக்காங்க. இப்போது கரண்ட்டாக சர்வீஸில் இருக்கக்கூடிய பல ஐபிஎஸ் அதிகாரிகளும் ரிசைன் பண்ணிவிட்டு அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்துடலாமா அப்படிங்கிற ஆலோசனையிலையும் இருக்காங்க அப்படின்னு விகடன் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்களே. எக்ஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டும் கிடையாது, எக்ஸ் ஆர்மி ஃபேமிலியும், அதாவது ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அண்ணாமலை இயக்கத்தில் சேர ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இந்த சூழலில் தான் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய தந்தை வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய நிகழ்ச்சியில் நேற்று கலந்துருக்காரு, அட்டென்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? ஆகஸ்ட் 4ஆம் தேதி வைகோ அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா நடக்குதான். வைகோ அவர்கள் நூல் எழுதியிருக்காரு, அவருடைய ஆட்டோபயோகிராஃபி நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை ராகுல் காந்தி வெளியிடுறாராம். முதல் பிரதியை சிஎம் விஜய் வாங்கிக்கிறாராம். இந்த ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.